ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாவும் சீப்பும் வச்சுட்டு ஒரு பண்ணலான் இருக்கேன். என்னதுன்னா சீப்பு வச்சு பண்ணுறதான சீடை. இது நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை காரமாக பண்ணிவிட்டு டீக்கு இல்லை சாதாரணமாக குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட இது கொடுத்து விடலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும், பார்க்குறதுக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும். இதை நம்ம எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். This video is sponsored by Gen Reviews. Gen Reviewsங்கிறது ஒரு ஆன்லைன் ரிவ்யூ சைட். இந்த சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க போய் பார்த்து அதில் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த செடியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 200-250 கிராம் அந்த மாதிரி அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏதாவது ஒரு கப்பு வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த கப்பு வச்சு தான் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்ற போகிறோம். ஸோ கரெக்டாக ஒரு கப்புனா அதுக்கு அரை கப்பு அந்த மாதிரி தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் கப்பு வச்சு மெஷர் பண்ணி ஊற்றுங்க. நான் ஒரு 200 கிராம் மாவை எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதாவது மொறுமொறுன்னு வர்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்காதீங்க, 2 ஸ்பூன் அது போதுமானது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்த்துடக்கூடாது. முதல்லையே ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிருக்க உப்பு எண்ணெயை ஃபுல்லாக எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அங்கங்கே கட்டிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு நல்ல பவுட்ராக ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். எண்ணெயை அங்கங்கே திட்டாக விடக்கூடாது. இப்போ இதில் நம்ம தேவையான அந்த அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ அந்த கப்பிலேயே நம்ம தண்ணி எடுத்துகிட்டு அளந்து அதை ஒரு வேறு பாத்திரத்துக்குள்ளே கூட நீங்கள் வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மெஷர் பண்ணி சேருங்க, அப்படின்னா தான் மாவோட திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம பண்ணுற சீடையோட இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சப்பாத்தி போடுற அளவுக்கு எந்த மாதிரி ஒரு உருண்டை எடுப்போமோ அந்த மாதிரி உருண்டையை தனியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு அதனால் இந்த மாதிரி இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீளமாக ஸ்குவீஸ் பண்ணி அதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணணும். நல்ல ரவுண்ட் பால்ஸாக இருக்கணும். பால்ஸில் வெடிப்புலாம் இல்லாத மாதிரி நல்லா அழகாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக சின்னதாக போதும். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. ரொம்ப பெருசாக போட்டால் வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும், மொறுன்னு நமக்கு கிடைக்காது. அதனால் பால்ஸ் சின்னதாக இருக்கணும். இப்போ நான் பண்ணுறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ குட்டியாக இருக்கணும். நம்ம கையில் 3 விரலுக்கு இடையில அந்த பால்ஸ் கேப் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் அந்த பால்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாத சீப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புது சீப்பாக இருந்தால் பெட்ரு. இல்லைன்னா உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாத சீப்பு நல்ல சீப்பாக இருந்துச்சுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த சீப்பு மேலே இந்த பால்ஸை வைக்க போகிறோம். வச்சுட்டு உங்கள் பெரு விரலை அந்த பால் மேலே வச்சுட்டு அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேடை கிடச்சிடும். அந்த ஷேப் அழகாக அந்த சீப்போட கேப்பில் போயிட்டு அந்த மாவோட அந்த வரிகள் அழகாக கிடைக்கும். நீங்கள் பாலை அந்த சீப் மேலே வச்சுட்டு பெருவிரல் வச்சு அப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த ஷேப் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பால்ஸையுமே வந்து இந்த சீடை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அதில் அந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த தண்ணி மாவோட ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இல்லைன்னா அந்த இது வந்து ஒரு மாதிரி ஸ்மெட்ஜ் ஆயிரும். நம்ம கரெக்டான இதில் சேர்த்துருக்கிறதுனால அந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா அழகாக உருண்டு நல்லா சிப்பி மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வச்சுக்கலாம். சூடு வந்து ரொம்ப அதிக சூடு இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் நம்ம செஞ்சு வச்ச அந்த சீடை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே அந்த எண்ணெய் சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போடும்போது பார்த்து போடுங்க, கையிலெல்லாம் பற்றாமல் நிதானமாக ஒரு ஓரமாக அதை போட்டிங்கன்னா உங்கள் கையில் எண்ணெய் படாமல் இருக்கும். போடும்போதும் நிதானமாக போடுங்க, வேகமாக மேலே தள்ளி இருந்து போட்டுறாதீங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்ல ஒரு திருப்பி விடலாம். அப்படின்னா தான் இது நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக அழகாக இருக்கும். வேகிறது நல்ல வேகும். இது நல்ல அப்படி மொறுன்னு வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா தான் கலர் நல்ல ஈவனாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த பொங்குறதெல்லாம் அடங்கிருச்சு. இதை கண்டியில் அள்ளும்போது நல்ல மொறுன்னு சவுண்டு வரும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுங்க. அப்போனா தான் மொறுன்னு இருக்கும். இப்போ இதை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த கலரும் சூப்பராக வந்திருக்கு. நம்ம எல்லாத்தையுமே இந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான மிளகுத்தப்பொடியை மேலே தூவிக்கலாம். ரொம்ப அதிகமாக வேணாம், கொஞ்சமாக தூவிக்கலாம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். சூடோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா அந்த செடியோட நல்லா ஒட்டியிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல காரமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ டேஸ்டியான சீப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான ரெசிபி. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. இதை செஞ்சீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் காலியாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.